ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். அடிக்கிற இந்த வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெள்ளரிக்காயில் ஒரு தோசை பண்ணலாமா? அதுக்கு பச்சரிசி 1.25 கப்பு, இந்த 1/4 கப்புக்கு வெள்ளை அவல் ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 வெள்ளரிக்காய் எடுத்து கட் பண்ணி அதில் போட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டோடையும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஊற வச்சுருந்த அரிசியும் அவலையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக ஒரு தோசை மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த இன்னொரு வெள்ளரிக்காயை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லை கட் பண்ண வேண்டாம் அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று இல்லை 3 சுற்று சுற்றுனீங்கன்னா அது குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ அதை அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவு கூட நல்லா போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு கிளாஸ் டு 1.5 கிளாஸ் தண்ணியை விட்டுட்டு ஆப்ப மாவு பதத்துக்கு இந்த தோசை மாவை கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி இந்த தோசையை எடுத்து ஊற்றுங்க. சுற்றி எண்ணெயை விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும். உங்களுக்கு வெந்ததுமே திருப்பி போட்டு மூடி போடாமலேயே அந்த தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கார சட்னி இல்லை எந்த சட்னி கூட வேணால் நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக இந்த தோசை அவ்வளோ நல்லாயிருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.